Praise the Lord, and welcome you all to Exodus Bible study, and happy Resurrection Day to you all. இந்த நல்ல ஆண்டு நம்ம கொடுத்த கிருபைக்காக ஆண்டரை நன்றி செலுத்துவோம். அவரே கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம கண்டினியூஸாக எக்ஸோடஸ் படிச்சுட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 நம்ம மெடிடேட் பண்ணுவோம். We have Godson Samuel with us. He will be leading us in today's meditation. I welcome Godson Samuel. Before starting the Bible study, let us pray and start. Jayant Edwin will do the opening prayer. Over to Jayant. ஜெபம். அன்புள்ள பரலோக தகப்பனே, கொடுக்கப்பட்ட நல்ல அந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு கூட நீங்க அந்த உயிர்த்தெழுந்த அந்த திருநாளை நாங்க உங்க நாமத்தை துதிக்கவும், நாங்க கேசிஎம் யூத் ஃபெலோஷிப்பாக உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை தியானிக்கவும், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு கூட நீங்க எங்கள் மத்தியில் என்ன பேச வரும்னு நினைக்கிறீங்களோ அது எங்களுக்கு நாங்கள் தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து நடக்கவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் எதுவும் வராம இன்னும் அநேகர் எல்லாரும் இதுல இன்னும் கலந்து கொண்டு எந்த ஒரு தடையும் இல்லாம நாங்க ஃபுல் டைமா உங்களுடைய நாமத்தை துதிக்கவும் பிரஸ்தாபப்படுத்தவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. நீங்களே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. நல்ல ஒரு சுகமான ஆரோக்கியம் தந்தீங்க. இம்மட்டும் வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இனியும் இங்க யூத் ஃபெலோஷிப்பு இன்னும் நல்லா மென்மேலும் இன்னும் வளரவும் அநேகர் இதுல இருந்து பயன்பெறவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. மிக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஜெயந்த். நான் அடுத்ததாக ஒரு சாங் பாடுறேன். அப்பாவும் கண்களில் நானும் குழந்தையே, ஆகாப்பே அன்பே என் மேல் வைத்த தந்தையே. அப்பாவும் கண்களில் நானும் குழந்தையே, ஆகாப்பே அன்பே என் மேல் வைத்த தந்தையே. திசைகளின் எல்லைகளில் என் குறைகளை எறிந்தவரே, கடலின் ஆழங்களில் என் பாவம் புதைத்தவரே. அன்பரே, நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னையே. ஓ அன்பரே, நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், நன்றி மறந்த என்னை. துரோகி என்று அழைத்தவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே, பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே. துரோகி என்று அழைத்தவர் மத்தியில் தூக்கி சுமந்தவரே, பாவி என்று நினைத்தவர் மத்தியில் பாசம் வைத்தவரே. மகளே என்றழைத்து நம் உறவை சொன்னவரே, அப்பா என்றழைக்க எனக்கு உரிமை தந்தவரே. அன்பரே, நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை. ஓ அன்பரே, நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், நன்றி மறந்த என்னையே. உறவுகள் என்னை வெறுத்த போதும் கைவிடாதவரே, வேண்டாம் என்று சொன்னவர் மத்தியில் உயர்த்தி வைத்தவரே. உறவுகள் என்னை வெறுத்த போதும் கைவிடாதவரே, வேண்டாம் என்று சொன்னவர் மத்தியில் உயர்த்தி வைத்தவரே. மகனே என்றழைத்து நம் உறவை சொன்னவரே, அப்பா என்றழைக்க எனக்கு உரிமை தந்தவரே. அன்பரே, நீரே என்னை நேசித்தீர், நீரே என்னை தேடி வந்தீர், குறைகள் நிறைந்த என்னை. அன்பரே, நீரே என்னை தேடி வந்தீர், நீரே என்னை சேர்த்து
சேர்த்து கொண்டீர், உம் மகளாய் என்னை சேர்த்து கொண்டீரே. நெக்ஸ்ட் நம்ம பைபிள் ஸ்டடி பார்ப்போம். அண்ட் வாட்சன் சாம்பல் will lead us in the Bible study. Over to Sam. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸடஸ் சாப்டர் 3 and 4 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 3 and 4 நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது வந்து a story where God is talking with Moses. God is giving Moses a task. ஸோ அந்த சினாரியோவில் what God is communicating with Moses and how Moses is responding to that call for action from God அப்படிங்கிறதான் சாப்டர் நம்பர் 3 and 4ல பார்க்க போகிறோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஸ்டோரி, நான் வந்து அதை ஒரு வீடியோ லெசன் மாதிரி ஐ எம் கோயிங் டு பிளே. ஒரு 10 minutes வீடியோ. நம்ம அதை பொறுமையோட பார்த்தோம்னா நமக்கு அந்த சாப்டர்ஸில் உள்ள பர்டிகுலர்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வெரி ஷார்ட்லி இன் அ வெரி பிரீஃப் வே நம்ம இந்த சாப்டர் மூலமாக கடவுள் நம்மக்கிட்ட வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஒருவேளை ஒரு 5 to 6 secondsக்குள்ளே உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகலை, இல்லை ஆடியோ கேட்கல அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். கிளாடியனி, நான் ஷேர் பண்ணலாமா ஸ்க்ரீனு? ஷேர் பண்ணிக்கோங்க சார். என்னாச்சு, முடியலையா எதுவும்? அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன். எனேபிளா தானே இருக்கணும். நான் ஒரே நிமிஷம் கிளிக் பண்ணிட்டு போடலாமா? ஓகே 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 சார். ஜஸ்ட் 2 minutes. ஏன் சைடுல ஓகே, நான் வெயிட் பண்றோம். ஹலோ. சார் என்ன சார் அந்த ஆப்ஷன் இருக்கா? எனக்கு வந்து அது ப்ளே ஆக மாட்டேங்குது. நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன், நீங்க அப்படியே அதை ப்ளே பண்ணுங்க. ஓகே, நான் பிரசன்ட் பண்ணிடுறேன். யூடியூபா? யூடியூப். ஓகே ஓகே. நான் இங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஃபுஸ்ஃபுஸ் பண்ண நேசோக்லியா டாக்டர்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 மற்றும் அம்மாவின் நம்பிக்கை. Do you often find yourself surrounded by a tower of books all the flock of Jethro, his father-in-law, the priest of Midian, and he led the flock to the far side of the wilderness and came to Horeb, the mountain of God. There, the angel of the Lord appeared to him in flames of fire from within a bush. Moses saw that though the bush was on fire, it did not burn up. So Moses thought, I will go over and see this strange sight, why the bush does not burn up. When the Lord saw that he had gone over to look, God called to him from within the bush, Moses, Moses. And Moses said, Here I am. Do not come any closer, God said. Take off your sandals, for the place where you are standing is holy ground. Then he said, I
am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob." At this, Moses hid his face because he was afraid to look at God. The Lord said, "I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because of their slave drivers, and I am concerned about their suffering. So I have come down to rescue them from the hand of the Egyptians and to bring them up out of that land into a good and spacious land, a land flowing with milk and honey, the home of the Canaanites, Hittites, Amorites, and Jebusites. And now the cry of the Israelites has reached me, and I have seen the way the Egyptians are oppressing them. So now go. I am sending you to Pharaoh to bring my people, the Israelites, out of Egypt." But Moses said to God, "Who am I that I should go to Pharaoh and bring the Israelites out of Egypt?" And God said, "I will be with you, and this will be the sign to you that it is I who have sent you. When you have brought the people out of Egypt, you will worship God on this mountain." Moses said to God, "Suppose I go to the Israelites and say to them, 'The God of your fathers has sent me to you,' and they ask me, 'What is his name?' Then what shall I tell them?" God said to Moses, "I am who I am. This is what you are to say to the Israelites. I am has sent me to you." God also said to Moses, "Say to the Israelites, 'The Lord, the God of your fathers, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob has sent me to you. This is my name forever, the name you shall call me from generation to generation. Go, assemble the elders of Israel, and say to them, 'The Lord, the God of your fathers, the God of Abraham, Isaac, and Jacob appeared to me and said, I have watched over you and have seen what has been done to you in Egypt. And I have promised to bring you up out of your misery in Egypt into the land of the Canaanites, Hittites, Amorites, Perizzites, Hivites, and Jebusites, a land flowing with milk and honey. The elders of Israel will listen to you. Then you and the elders are to go to the king of Egypt and say to him, 'The Lord, the God of the Hebrews, has met with us. Let us take a 3-day journey into the wilderness to offer sacrifices to the Lord our God.' But I know that the king of Egypt will not let you go unless a mighty hand compels him. So I will stretch out my hand and strike the Egyptians with all the wonders that I will perform among them. After that, he will let you go. And I will make the Egyptians favorably disposed toward this people, so that when you leave, you will not go empty-handed. Every woman is to ask her neighbor, and any woman living in her house, for articles of silver and gold, and for clothing, which you will put on your sons and daughters. And so you will plunder the Egyptians." Moses answered, "What if they do not believe me, or listen to me and say, 'The Lord did not appear to you'?" Then the Lord said to him, "What is that in your hand?" "A staff," he replied. The Lord said, "Throw it on the ground." Moses threw it on the ground, and it became a snake, and he ran from it. Then the Lord said to him, "Reach out your hand and take it by the tail." So Moses reached out and took hold of the snake, and it turned back into a staff in his hand. "This," said the Lord, "is so that they may believe
that the Lord, the God of their fathers, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob has appeared to you. Then the Lord said, "Put your hand inside your cloak." So Moses put his hand into his cloak. And when he took it out, the skin was leprous. It had become as white as snow. "Now put it back into your cloak." So Moses put his hand back into his cloak, and when he took it out, it was restored like the rest of his flesh. Then the Lord said, "If they do not believe you or pay attention to the first sign, they may believe the second. But if they do not believe these two signs or listen to you, take some water from the Nile and pour it on the dry ground. The water you take from the river will become blood on the ground." Moses said to the Lord, "Pardon your servant, Lord. I have never been eloquent, neither in the past nor since you have spoken to your servant. I am slow of speech and tongue." The Lord said to him, "Who gave human beings their mouths? Who makes them deaf or mute? Who gives them sight or makes them blind? Is it not I, the Lord? Now go, I will help you speak and will teach you what to say." But Moses said, "Pardon your servant, Lord. Please send someone else." Then the Lord's anger burned against Moses, and he said, "What about your brother, Aaron the Levite? I know he can speak well. He is already on his way to meet you, and he will be glad to see you. You shall speak to him and put words in his mouth. I will Did you know that the universe communicates in a language of its own? And the crazy part is, when you are help both of you speak and will teach you what to do. He will speak to the people for you, and it will be as if he were your mouth, and as if you were God to him. But take this staff in your hand, so you can perform the signs with it." Then Moses went back to Jethro, his father-in-law, and said to him, "Let me return to my own people in Egypt to see if any of them are still alive." Jethro said, "Go, and I wish you well." Now the Lord had said to Moses in Midian, "Go back to Egypt, for all those who wanted to kill you are dead." So Moses took his wife and sons, put them on a donkey, and started back to Egypt. And he took the staff of God in his hand. The Lord said to Moses, "When you return to Egypt, see that you perform before Pharaoh all the wonders I have given you the power to do. But I will harden his heart so that he will not let the people go. Then say to Pharaoh, 'This is what the Lord says, Israel is my firstborn son. And I told you, let my son go, so he may worship me. But you refused to let him go, so I will kill your firstborn son.'" At a lodging place on the way, the Lord met Moses and was about to kill him. But Zipporah took a flint knife, cut off her son's foreskin, and touched Moses' feet with it. "Surely you are a bridegroom of blood to me," she said. So the Lord let him alone. At that time, she said bridegroom of blood, referring to circumcision. The Lord said to Aaron, "Go into the wilderness to meet Moses." So he met Moses at the mountain of God and kissed him. Then Moses told Aaron everything the Lord had sent him to say, and also about all the signs he had commanded him to perform. Moses and Aaron brought together all the elders of the Israelites. And Aaron told them everything the Lord had said to Moses. He also performed the signs before the people.
and they believed. And when they heard that the Lord was concerned about them and had seen their misery, they bowed down and worshipped. ஸோ இந்த வீடியோ மூலமா நமக்கு வந்து ஒரு சின்ன சம்மரி கிடைச்சிருக்கும். எக்ஸோடஸ் சாப்டர் நம்பர் 3லயும் 4லயும் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இது இந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரைஸ் ஆன ஒரு ஸ்டோரி தான். பட் ஸ்டில் 1 or 2 சிக்னிஃபிகண்ட் திங்ஸ் வந்து இந்த சாப்டர்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் திங் வந்து இது வந்து பர்னிங் புஷ். ஸோ பர்னிங் புஷ் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முற்செடி. என்னோட ஸ்க்ரீன் இங்கே தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ நமக்கு இந்த பர்னிங் புஷ் சினாரியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே வந்து கடவுள் வந்து மோசே கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனை காட்டிலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மெனி இயர்ஸ் காட் வந்து அவரோட நேம் என்ன அப்படிங்கிறத வந்து மோசஸ் கிட்ட சொல்றாரு. ஏன்னா மோசஸ் வந்து when God asks Moses to go to Egypt to deliver his people, மோசஸ் வந்து he will show reluctance, many excuses சொல்லுவான். அப்போ ஒரு பாயிண்ட் மோசஸ் வந்து என்ன கடவுள்கிட்ட வைப்பான் அப்படின்னா, ஹவு ஷுட் ஐ மேக் தம் பிலீவ், யார் இதை உனக்கு வந்து சொன்னா அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்றது அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது வந்து கடவுள் வந்து he reveals his name. ஸோ காட்ஸ் நேம் இஸ் ஐ ஆம் ஹூ ஐ ஆம். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து மாடர்ன் டேல நம்ம வந்து வேர்ல்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சர்டன் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் பேங் தியரியில் வந்து நம்ம ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் சினாரியோவை பார்க்க முடியும். என்ன காஸ் அப்படின்னா, ஒரு பேங், ஒரு சவுண்டு. என்ன எஃபெக்ட் அப்படின்னா, as a result of that sound all creations were made. So there is a cause, there is an effect. ஆனால் God I am who I am அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, it does not have a cause, it does not have an effect. அதாவது ஒரு இப்படி இருந்துச்சு இதனால தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா it was already there, it is already existing. இது இப்போ இந்த வேர்டை வந்து நம்ம ஒரு வேரியபிள் அப்படின்னு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, this variable is not dependent on any other variable, it's a very independent variable, it was there. So that powerful, that word is I am who I am. ஸோ நம்ம கடவுளோட இன்னொரு காட்ஸ் ஒன் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, he is the alpha and he is the omega, he is the first and he is the last. There is no cause which made him to be the first because he is first. So இது வந்து one of the most significant transaction, a communication between God and Moses. ஏன்னா மோசஸுக்கு முன்னாடி 400 years அந்த பீப்புள் வந்து ஈஜிப்டில் வந்து ஸ்லேவரியில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் நிறைய சிக்னிஃபிகண்ட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஏப்ரஹாம்லேருந்து நோவாலேருந்து நவ் மோசஸ். இந்த என்டையர் ஸ்பேனில் கடவுள் வந்து மெனி அக்கேஷன்ஸில் he would have spoken with his selected ones, but still nowhere he has revealed his name. But for the first time after many years to Moses, God வந்து அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. So this is one important thing which we should know. Then நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் பர்னிங் புஷ். ஸோ பர்னிங் புஷ் வந்து மவுண்ட் ஹோரேப்ல நடக்குது. மோசஸ் வந்து ஃபாதர் இன் லாவோட வீட்டில் இருக்காரு, பர்னிங் புஷ்ஷை பார்க்குறாரு. என்ன ஒரு நோட் வர்த்தி திங் அப்படின்னா, அந்த செடி வந்து எரியுது, ஆனால் அந்த செடிக்கு வந்து ஒரு எஃபெக்டும் இல்லை, அந்த பர்னிங் சென்சேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ மோசஸ் வந்து அதை பார்க்கணும்னு சொல்லி போறாரு. அங்கே போனப்போ காட் வந்து மோசஸ் வந்து சாண்டல்ஸை ரிமூவ் பண்ண சொல்றாரு. இதுவுமே நமக்கு ரொம்ப
நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த இன்சிடென்ட்டை கோட் பண்ணி நம்ம சர்ச்லலாம் நமக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து முன்னாடி ஆல்டர்லாம் வரும்போது ஷூ போட்டு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஈஸ்டர் டே, ரிசரக்ஷன் டே. ஸோ இந்த ரிசரக்ஷன் டேக்கும் இங்கே காட் வந்து மோசஸ் கிட்ட இது வந்து ஹோலியஸ்ட் பிளேஸ், நீங்க வந்து சாண்டில்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு ஐ பிலீவ். நான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஆன் திஸ் சாப்டர் நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஹேட் திஸ் தாட். ஸோ வாட் இஸ் சிக்னிஃபிகண்ட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் டெத் ஆன் த கிராஸ் அப்படிங்கிறது வந்து ரிடம்ஷன் ஆஃப் mankind, but it also signifies Jesus now he reduced the gap between a lay person, a common person like me and God. ஸோ அதை சிக்னிஃபை பண்ணுறது தான் அந்த ஜீசஸோட டெத் டைமில் வந்து டெம்பிளில் வந்து அந்த திரை வந்து ரெண்டாக கிழிக்கப்படும். ஸோ தட் இஸ் இட் சிக்னிஃபைஸ் தட் தெர் இஸ் நோ மோர் a mediator is required because Jesus has reduced the gap between me and God. ஆனால் நீங்கள் இதே இதை ஓல்ட் டெஸ்டமென்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா nobody can come in direct contact with God. ஏன்னா அந்த ரைச்சியஸ்னஸை நம்மளால ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இப்போ இந்த பர்னிங் புஷ்ஷோட டைம் லைனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஃபோர் லா. ஆனால் ஆஃப்டர் லா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேபர்நாக்கிளில் உள்ள மோஸ்ட் ஹோலியஸ்ட் பிளேஸில் இந்த ஹை ப்ரீஸ்ட் மட்டும்தான் போக முடியும். இன்னைக்குள்ள சினாரியோவில் ஹை ப்ரீஸ்ட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். பட் அந்த டைமில் வந்து லீவைட்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ when I was studying this chapter எனக்கு இன்னொரு தாட் கூட வந்துச்சு. இது வந்து நடக்கிறது வந்து பிஃபோர் லா. இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் மோசஸ் அண்ட் காட் வந்து பிஃபோர் லா. But still Moses was able to go stand in the presence of the most holiest place, though there was no law. ஏன்னா லால வந்து only a Levite can go inside. So I was just thinking, okay, maybe down the years, Aaron தான் வந்து, I mean, he is being chosen first to serve God, and Moses being Aaron's brother, he is also a Levite. So even before the law, Moses was able to stand in the presence of God at the most holiest place unburnt because he was already chosen. Though down the line in the blessing to lead the group called Levite went to Aaron. And in the burning bush situation, Moses வந்து நிறைய கொஸ்டின்ஸையும் டவுட்ஸையும் கடவுள்கிட்ட வைப்பான். அந்த சேலஞ்சஸ், ஐ மீன் பிகாஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ் blessing goes to Aaron. But still God வந்து when I mean we one more characteristics of God, we say that God always sees us from the future. So இந்த சினாரியோல ஒருவேளை கடவுள் வந்து ஃபியூச்சர்ல இருந்து அந்த பர்னிங் புஷ் சிச்சுவேஷனை பார்த்திருந்தாரு அப்படின்னா எனிவே மோசஸ் இஸ் ஆல்சோ a Levite, so he was able to stand in the most holiest place talking with God. So இது one more significant thing from burning bush. So burning bushla I mean before the burning bush, before God is actually giving a commission to Moses. என்ன கமிஷன் கொடுக்குறாருன்னா he is giving the task to Moses to go to Egypt, speak with the Pharaoh, asking the Pharaoh to deliver or release இஸ்ரேல் மக்கள். அவங்க வந்து பாண்டேஜில் 400 இயர்ஸில் இருக்காங்க. மோசஸ் வந்து போய் he has to speak with the Pharaoh and ensure that the Pharaoh is releasing the people from the bondage. ஆனால் கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா I will make his heart hard so that God can show his mightiness. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து நடக்குது. இதுதான் கான்டெக்ட். ஆனால் இதில் மோசஸ் வந்து though he is standing in the presence of the great God, he will put forward few things. For example, he will talk about certain possible challenges. என்ன possible challenges அப்படின்னா he has to go and tell the people of Israel that God has spoken to me. கடவுள் வந்து என்கிட்ட பேசியிருக்காரு, நான் வந்து ஃபேரோ கிட்ட போய் பேச போறேன், and you will be I mean you will be having your freedom அப்படிங்கிற மெசேஜ் தான் வந்து அவன் வந்து கன்வே பண்ணான் அந்த பீப்புள் ஆஃப் பாண்டேஜ் கிட்ட.
ஆனால் வாட் ஹீ இஸ் சேயிங் இஸ் எப்படி வந்து அந்த பீப்புள் நம்புவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து கடவுள் முன்னாடி வைக்கிறான். நான் வந்து கடவுள் தான் என்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு வந்து மோசஸ் கடவுள் கிட்ட கேட்கும்போது கடவுள் வந்து அவனுக்கு ஒரு 3 சைனை காமிக்கிறாரு. ஒன்று வந்து கடவுள் வந்து அவன்கிட்ட ஒரு ராடை கொடுக்குறாரு, ஸ்டாஃப். அந்த ஸ்டாஃபை வந்து கீழே போட சொல்லுவார். அது வந்து டக்குன்னு ஒரு ஸ்னேக்காக மாறும். அந்த ஸ்டாஃபை திருப்பி எடுக்கும்போது அது திருப்பி அந்த ஸ்னேக் எடுக்கும்போது அது வந்து திருப்பி ராடாக வந்து மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் சைன். இன்னொரு சைன் வந்து இதை காமிச்சும் ஒருவேளை மக்கள் வந்து பிலீவ் பண்ணல, ஃபேரோ வந்து பிலீவ் பண்ணல அப்படின்னா நைல் ரிவர் வந்து பிளட் ஆகுற சினாரியோ. அதையுமே நம்ம இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். மோசஸ் வந்து அந்த ராடை மோசஸ் வந்து ஆரன் கிட்ட அந்த ராடை கொடுப்பான். ஆரன் வந்து அந்த ராடை சீல வச்சோடனே அது வந்து அந்த நைல் ரிவர்ல வச்சோன்னா அது வந்து பிளட் ஆயிடும். அப்புறம் இன்னொரு சைனை வந்து மோசஸ்கே பண்ணுவார் கடவுள், டு லெட் ஹிம் நோ தட் ஹீ இஸ் தேர் அண்ட் ஹீ வில் டூ த திங்ஸ் ஃபார் மோசஸ். ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கு மோசஸ் என்ன பண்ண சொல்லுவார்னா, God will ask Moses to put his hands inside the cloak. அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட சொல்லுவார். ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது வந்து கையை வெளியில் எடுத்து பார்த்தா கையில் வந்து குஷ்டரோகம் இருக்கும். ஸோ திருப்பியும் அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள அந்த கையை விட்டுட்டு வெளியில் எடுத்து பார்க்கும்போது அந்த குஷ்டரோகம் வந்து போயிடும். ஸோ God is giving certain signs, certain tools to Moses to make him believe, and also he is giving certain things to Moses to equip him so that he can face the mighty Pharaoh and as well as the mighty group of people who are Israelites. And then இவ்வளோ இதெல்லாம் கொடுத்துமே மோசஸுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரவே இல்லை. ஸோ மோசஸ் இஸ் நவ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் வீக்னஸ். இன் சாப்டர் 4 மோசஸ் இஸ் சேயிங், காட் எனக்கு வந்து பேசுகிற ஸ்கில்லே கிடையாது, ஐ ஹாவ் வெரி லெஸ் வேர்ட்ஸ். நம்ம பைபிளில் பார்த்தோம்னா மோசஸ் வந்து ஒரு ஸ்டாமரிங் பர்சன், திக்குவாய்க்காரன். அவனால் கண்டினியூஸாக ஒரு சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ ஹீ இஸ் சேயிங் தட் ஐ எம் நாட் எலக்வென்ட், எனக்கு பதிலாக வேற யாரையாச்சும் அனுப்புங்க அப்படின்னு மோசஸ் வந்து சொல்கிறோம். காட் வந்து பொறுமையாக இதை கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து மோசஸ் மேலே ஆங்கர் காமிக்கிற மாதிரியும் ஒரு வசனம் இருக்கும். ஸோ இந்த மோசஸோட கான்வர்சேஷனுக்கு கடவுள் எப்படி ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னா, he is willing to send Aaron. So what Moses has to do is Moses has to put the words into the mouth of Aaron, and Aaron will speak on behalf of Moses. And then கடவுளே வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, நீ வந்து போ, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீ எக்ஸிக்யூட் பண்ணு, ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னு வந்து ப்ராமிஸ் சொல்றாரு. ஸோ மோசஸ், ஃபார் காட் இட் டுக் சம் சீரியஸ் convincing to convince Moses to take up this commission. இப்போ இதுதான் வந்து இந்த சாப்டர்ஸ்ல கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நான் எப்படி இந்த கரண்ட் டே நம்மளோட லைஃப்ல ரிலேட் பண்றேன் அப்படின்னா, கடவுள் வந்து நமக்கும் ஒரு கமிஷன் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ மோசஸ்க்கு எப்படி his commission is to go to the land of Egypt and talk with Pharaoh and get his people out, அது எப்படி அவனுக்கு ஒரு கமிஷனோ நமக்கும் கடவுள் வந்து he has given us a commission. So what is our commission அப்படின்னு நீங்க பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டீங்கன்னா, உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கமிஷன். ஆனா இந்த சுவிசேஷத்தை நம்ம வந்து அவுட் ரைட்டா பண்ண முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் few people have dedicated their lives to God in the form of being a missionary. ஸோ அவங்க வந்து 24/7 அவங்களோட ஒர்க் பிளேஸே வந்து மிஷன் ஃபீல்டு தான். இப்போ நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து we are engineers, we are doctors, we are businessmen. நமக்கு வந்து ஒர்க் பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ்ல இருக்கு. ஸோ அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் the ultimate objective in our workplace, இப்போ நீங்க businessmen அப்படின்னா you have to serve the customers, make money. If you are an engineer அப்படின்னா you have to design a technology and ensure that it works. Teachers, we teach. So நம்ம ப்ரொஃபஷன்ஸ்ல வந்து கோர் அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கு. பட் அமிட்ஸ் தட் நம்மளோட கிரேட்டஸ்ட் கமிஷனை நம்ம எப்படி
எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மோசஸோட லைஃப்பை ரிலேட் பண்ண முடியுது. ஸோ நமக்கும் கடவுள் வந்து இந்த கமிஷனை வந்து கொடுத்துருக்காரு, நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காரு. ஸோ வேர் வி ஆர் பிளான்டட் வி ஹாவ் டு ப்ளூம் ஃபார் காட். ஸோ எப்படி பண்ணலாம்? நான் ஒரு கோட் ஐ கேம் அக்ராஸ் அ கோட். அதில் அந்த கோட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரீச் த காஸ்பல் அட் ஆல் டைம்ஸ், இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ். ஸோ இந்த கோட்டை வந்து லாஸ்ட் வீக் நானும் கேரளின்னு ஒரு ஒர்க் ஷாப் ஹைதராபாத்ல அட்டன் பண்ணோம். அப்போது பர்சன் வாஸ் கோட்டிங் திஸ் கோட். இட் டுக் மீ சம் டைம் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி திஸ் கோட் சேஸ், பட் தென் திஸ் கோட் மேக்ஸ் அ வெரி குட் சென்ஸ். ஸோ அந்த கோட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we don't have to use words to preach the gospel, our ultimate commission. நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படிங்கிறது வந்து not just by words alone but majorly by our actions. ஏன்னா இன்னைக்கு டுடேஸ் டைம்ல more than our words our actions will speak. நீங்க outright போய் if you are executing your greatest commission probably you will come under the law. இன்னைக்குள்ள சினாரியோ அதுதான். பட் wherever we have planted, whatever profession we are in, கடவுள் நமக்கு கொடுத்த கிரேட்டஸ்ட் கமிஷன் வந்து அந்த ப்ரொஃபஷன் தான். இப்போ நீங்கள் அந்த பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா, சர்விங் த கஸ்டமர்ஸ் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் கமிஷன். சர்விங் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கமிஷன். சர்விங் யுவர் கிளையன்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் வித் குட் டிசைன்ஸ், குட் டெக்னாலஜிஸ், தட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் கமிஷன். ஸோ இந்த ப்ராசஸில் பீப்புள் வந்து நம்மளை பார்க்குறாங்க. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் காஸ்பல். நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியரை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கிரேட்டஸ்ட் காஸ்பல். ஒரு இன் அ டைம் ஆஃப் சக்ஸஸ் எவ்வளோ ஹம்பிளாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் தான் வந்து கிரேட்டஸ்ட் காஸ்பல். ஆனால் இந்த சினாரியோக்குள்ள நமக்கும் சேலஞ்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி மோசஸ் வந்து பீப்புள் எப்படி என்ன நம்புவாங்க, ஃபேரோ கிட்ட நான் எப்படி பேச முடியும், பிகாஸ் எனக்குன்னு சில வீக்னஸஸ் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எப்படி காட் வந்து மோசஸ் வந்து எக்யூப் பண்ணாரோ, மோசஸ் கிட்ட வந்து சில டூல்ஸ் கொடுக்குறாரு. ஹீ இஸ் ஆல்சோ கிவிங் ஹியூமன் சப்போர்ட். டூல்ஸ் வந்து மிராக்கிள் பண்றதுக்கு ஒரு ராட் அண்ட் ஸ்டாஃபை கொடுக்குறாரு. ஹியூமன் சப்போர்ட்டை வந்து ஆரனுக்கு கொடுக்குறாரு. ஸோ சிமிலர்லி wherever we are planted in our lives today, கடவுள் வந்து நம்மளையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டூல்ஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் நம்மளை வந்து எக்யூப் பண்ணுவார். God will give us the right tools and God will send us the right people to help us to do the greatest commission which was given to us, which is to bloom wherever we are in doing whatever we should support, we are supposed to do, and also in that process we should deliver the gospel by using less words. So கடவுள் வந்து எப்படி மோசஸ் கிட்ட வந்து ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி we also have an assurance from God that he will do the things for us. இன்னொரு விஷயமும் நம்ம மோசஸோட லைஃப்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, he does not want to go to Egypt again. ஏன்னா அவன் ஈஜிப்ட்ல இருந்து ஈஜிப்ட்ல he is one of the most wanted because he committed a crime. ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, I mean, whoever is searching for you, they are all dead. So you can go. And Moses does not want to go. அவனுக்கு அந்த ஃபுல் ஹார்ட்டே இல்லை, ஃபார் மெனி ரீசன்ஸ். ஒன், பீப்புள் என்ன டவுட் பண்ணுவாங்க, ஐ டு நாட் ஹாவ் த ஸ்கில்ஸ், ஸோ அண்ட் ஸோ ரீசன்ஸ்க்கு வந்து அவனால் வந்து ஃபுல் ஹார்ட் வந்து கொண்டு வர முடியல. சிமிலர்லி நமக்கும் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து sometimes we love the work we do. Sometimes or most of the times we do not love the work we do. We are there because we have been put there. அப்படிங்கிறதான் நம்ம லைஃபோட சினாரியோவா இருக்கும். பட் ஸ்டில் வாட் we have to understand is we cannot, no matter how hard we try, எப்படி நீங்க என்ன வழியில போய் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாலும் we cannot be the modern day ஜோனா லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். he also spoke a lot of things like Moses. இப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, அப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, பட் what God intended for Jonah, அதான் அவன் லைஃப்ல நடந்தே தீருச்சு. Same applies to Moses and same applies to us. பட் இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க தேவையில்ல. இதுவுமே வந்து ஆக்சுவலாக ஒரு அஷூரன்ஸ் தான். காட் இஸ், நம்ம எந்த ரூட்ல போனாலும் எஸ்கேப் ஆக முடியல அப்படிங்கிறதுமே
It is a God's assurance for us that wherever He has put us now, He will make us to stand successful in that place, so that eventually we will glorify God's name. So let us not be modern day Jonah. Even if we try, it won't happen. And finally, the support. So like I said before, கடவுள் வந்து நமக்கு தேவையான டைம்ல he will give us the right tools and the support to carry out his work. So இன்னைக்கு in case if you are standing in a point of time in our life where we do not know what to do next, நம்ம வந்து மோசஸோட லைஃப்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லாட்டி ஜோனாவோட லைஃப்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி we have to take that step, trusting in God, and God will take care of the rest. So these are the words God has put in my mind to share with you. I hope Exodus 3 and 4 இன்னைக்கு நமக்கு we have learned something out of it, and I also hope that God will bless rest of the days where we are going to study the rest of the chapters in the book of Exodus. Thank you. தேங்க்யூ சாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப டச் பண்ண இது அப்படின்னா, ப்ரீச் காஸ்பல் அட் ஆல் டைம், இஃப் நெசசரி யூஸ் வேர்ட்ஸ். ஸோ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் among our neighbors, relatives, and whoever sees us in this world, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வந்து ஒரு வாக்கிங் காஸ்பலா, a gospel through which normal people or a non-Christian could see God through us. ஸோ கடவுள் இப்படிதான் இருப்பாரு, இந்த மாதிரிலாம் வந்து அவரோட கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படி சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வந்து கிருபை செய்வாராங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம். அண்ட் do anyone have to share anything or add some other points? Okay. Rabi will do closing prayer. ஜபம். ஜீசஸ், இந்த அருமை நாளுக்கு ஆசிரியத்துக்காக ரொம்ப நன்றி. இன்றைக்கும் உயிர் தெழுந்த திருநாளில் நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக வந்து உங்கள் பாதப்படியில் வந்து எக்ஸோடஸ் 3 and 4 வந்து பற்றி கற்றுக்கொள்ள நீங்கள் வந்து எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இங்கேயும் நீங்கள் வந்து எப்படி வந்து மோசஸை வந்து லைக் ஃபஸ்ட்டு தெரிந்து கொண்டு அவரை வந்து க்ரூம் பண்ணி லைக் அவரை வந்து பின்னாடி நாங்கள் படிக்க போகிற லைக் அவர் பண்ண பெரிய அற்புதங்கள்லாம் வந்து அவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவரை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எப்படி அவரை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து அவரை எனேபிள் பண்ணீங்கன்றதை இங்கே பார்த்தோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ நாங்களும் வந்து லைக் சாமனை சொன்ன மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருந்தாலும் வந்து நாங்களாம் வந்து அங்கே ஒரு ரீசனுக்காக இருக்கோன்றதை நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. அந்த ரீசன் வந்து எப்பயுமே வந்து எங்கள் மூலமாக நீங்கள் வந்து அதுபடி வெளிப்பட கிருபை தாங்க. அப்புறம் அடுத்து வந்து நாங்கள் படிக்க போகிற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்க கிருபை தாங்க. இதே போல் அடுத்த ஆர்டியும் வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வந்து நாங்கள் வந்து உங்களை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.